ஹாப்பி ஈவினிங். இன்னைக்கு வீடியோவில் கோவா சீரீஸ் பார்ட் 3 பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பசிலிகா ஆஃப் பாம் ஜீசஸ் பார்த்துருந்தோம். பேபி ஜீசஸோட பிளேஸ் பார்த்துருந்தோம். அதுக்கப்புறம் ட்ராபிக்கல் ஸ்பைஸ் கார்டன் கோவாவில் ரொம்பவே ஃபேமஸ், அதுவுமே பார்த்துருந்தோம். இப்போ பார்ட் 3ல பார்க்குறது மங்கேஷிங்கிற ஒரு சிவன் டெம்பிள் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த சிவன் டெம்பிளோட நேம் பார்த்தீங்கன்னா மங்குவேஷின்னு சொல்லிட்டு. ஆனால் இங்கே நிறைய ஃபாரினர்ஸ் வந்துட்டு போகிறதுனால அந்த ப்ரொனன்சியேஷனே ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு மாதிரி சொல்லி இப்போ மங்கேஷி டெம்பிள்னு சொல்கிறாங்க. சிலர் இதை மாங்கேஷி டெம்பிளுமே சொல்கிறாங்க. ஸோ டிஃப்ரெண்ட்டான அந்த வேர்ட் ப்ரொனன்சியேஷன் இருக்குது இந்த டெம்பிளுக்கு. இந்த கோவிலில் மெயினான காட் பார்த்தீங்கன்னா சிவன் தான். இதுக்கு ஒரு பெரிய ஹிஸ்ட்ரி, ஒரு கதையே இருக்குது. நான் அதை ஷார்ட்டாகவே சொல்கிறேன். இந்த கோவிலுக்குள்ள மெயின் காடாக இருக்கிறது மங்கேஷ் லிங்கம், அதாவது சிவன் லிங்கம். இந்த மங்கேஷன் நேம் ஏன் வந்ததுன்னா, சிவனும் பார்வதியும் ஒரு மலையில், ஒரு மவுண்டைன் ரீஜன் வச்சுக்கோங்களேன், அங்கே வந்துட்டு ஒரு கேம் விளாண்டுட்டு இருக்கும்போது அவங்க வந்துட்டு அப்போது சிவன் வந்து பார்வதியை பயன்படுத்துறதுக்காக புலி மாதிரி வேஷம் போட்டு புலியாகவே மாறி அவங்கள பயன்படுத்தியிருக்காங்க. அந்த புலியாக மாறினதுனால பார்வதி ரொம்பவே பயந்துட்டு இங்கே இருக்கிற இப்போ மலைகளில் தானே அவங்க அந்த இது கேம் விளாண்டுட்ருக்காங்க. ஸோ இங்கே இருக்கிற கடவுள் யாராவது வந்து என்னை காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்லிட்டு வேண்டுனாங்களாம். சான்ஸ்கிரிட் மொழியில் திராகி மாம் கிருஷா அப்படின்னு சொல்லிட்டு வேண்டியிருக்காங்க. இதுக்கு மீனிங் என்னென்னா, இங்கே மலையில் இருக்கிற அந்த கடவுள் வந்து என்னை காப்பாற்றுங்க, எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வேண்டியிருக்காங்க. இந்த திராகி மாம் கிருஷாங்கிற வார்த்தையில் மாம் கிருஷாங்கிறது அந்த வேர்டை கேட்டோன்னே சிவன் பழைய நார்மலுக்கு வந்துட்டாங்க. அதாவது புலி அந்த விஷயத்துலேருந்து நார்மலாக மாறியிருக்காங்க. இந்த மாம் கிருஷா தான் நாளடைவில் ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு மாதிரி சொல்லி மாங்கிருஷா, மங்குவேஷ் மாறி இப்போ மங்கேஷ்னு மாறி இருக்கு. இதுக்கு முன்னாடி மங்குவேஷ்ன்னு இருக்குது. அதோட நேம் தான் நீங்கள் கோவில் என்ட்ரன்ஸில் பார்க்கலாம். மெயினான கடவுள் தான் சிவன்லிங்கம் உள்ளே இருக்குது. ஸோ உள்ளே வந்து ஸ்ட்ரிக்ட்லி ஃபோட்டோஸ் வீடியோ எதுவுமே எடுக்க முடியாது. நான் கூகுளில் இருக்கிறத நான் உங்களுக்கு அட்டாச் பண்ணுறேன். இவங்க யாருன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்தியாவோட நைட்டிங்கேல்னு சொல்கிற லதா மங்கேஷ்கர் தான். இவங்களோட குலதெய்வமே இந்த கோவில் தான் சொல்கிறாங்க. ஸோ அதனால தான் ஃபேமிலி டேட்டிங்கிறதுனால அந்த மங்கேஷ்ங்கிற அந்த நேமை உங்கள் பேருக்கு பின்னாடி ஜாயின் பண்ணி லதா மங்கேஷ்னு நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம். உள்ள சிவலிங்கம் இருந்தாலுமே வெளியில் நிறைய சின்ன சின்ன ஸ்டாச்சுவாக மற்ற கடவுளோட இதுவுமே நம்ம பார்க்கலாம். லைக் நந்தி இருக்குது, என்ட்ரன்ஸ்லேயே சின்னதாக நந்தி மாதிரி பண்ணியிருக்காங்க. அப்புறம் குட்டியாக பிள்ளையார் ஸ்டாச்சு இருக்குது. அப்புறம் லக்ஷ்மி நாராயணன் இருக்குது. அப்புறம் 6th அவதாரமாக சொல்கிற பரசுராமர். ஸோ அவருக்கும் கோவாக்குமே நிறைய லிங்க் இருக்குது. நீங்கள் அதெல்லாமே டீட்டெயிலாக பார்க்கணுன்னா நீங்கள் கூகுள்லேயே செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த கோவாவில் இந்த டெம்பிள் உருவாகிறதுக்கு அவரோட சில இதுவுமே காரணமாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இந்த கோவிலுக்கு நீங்கள் வரணுன்னா உங்களுக்கு ட்ரெஸ் கோடு இருக்குது. நீங்கள் ஜீன்ஸ் வியர் பண்ணிக்கலாம். அதில் உங்களுக்கு எந்த ரெஸ்ட்ரிக்ஷனுமே கிடையாது. முட்டுக்கு கீழே, அதாவது கவர் பண்ணியிருக்கணும். மேலே அப்படி நமக்கு தெரியக்கூடாது. லைக் நம்மளோட டை போர்ஷன் எதுவுமே நமக்கு விசிபிளாக தெரியக்கூடாது. ஸோ ஸ்ட்ரிக்ட்லி இங்கே ட்ரெஸ் கோட் கூட ஃபாலோ பண்ணுறாங்க. நாங்கள் உள்ளே போகும்போதே அங்கே நிறைய பார்கெயின் மாதிரி லைக் சண்டை போட்டுட்டு இருந்தாங்க நார்த் இந்தியன்ஸ் பீப்புளெலாம். அதே மாதிரி ஸ்லீவ்லெஸ்ஸுங்கும் போது நமக்கு பார்க்குறதுக்கு ஆக்வர்டாக இருக்கிற மாதிரி நம்ம ட்ரெஸ் பண்ணிவிட்டு போக முடியாது. மற்ற கோவிலில் ஜீன்ஸ் எல்லாமே கூட நமக்கு ரெஸ்ட்ரிக்ட் உண்டு. பட் இங்கே அது ஃபுல்லாக கவர் ஆகுறதுனால நமக்கு அது கூட அலோவ் பண்ணுறாங்க. மற்றபடி ட்ரெஸ் கோட் இங்கே ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணுவாங்க. இஃப் இன்கேஸ் நீங்கள் ஷார்ட்ஸ் அது மாதிரி நீங்கள் பீச்சுக்கோ எங்கேயோ போயிட்டு இந்த கோவிலுக்கு வரீங்க அப்படின்னா உங்களுக்கு வெளியிலேயே சில கிளாத் எல்லாமே உங்களுக்கு சேல் பண்ணுவாங்க. 2 மீட்டர் 3 மீட்டர் அந்த மாதிரி. ஸோ நீங்கள் அதை கூட வாங்கிட்டு நீங்கள் இந்த வேஷ்டி தோத்தி மாதிரி நீங்கள் கவர் பண்ணிவிட்டு கூட நீங்கள் உள்ளே வரலாம். திங்கக்கிழமை ஆனால் நம்ம சில கோவிலில் வெள்ளி செவ்வாய் அந்த மாதிரினா சில ஃபேமஸான பூஜைலாம் பண்ணுவோம் இல்லையா. ஸோ இங்கே வந்துட்டு இது மகாராஷ்டிரியன் மராட்டியோட அந்த ரிலேட்டட் டெம்பிள்ங்கிறதுனால திங்கக்கிழமைனா நிறைய ஆரத்தி, நிறைய பூஜை அதெல்லாமே நடக்கிறதா சொல்கிறாங்க. அப்போ உள்ளே இருக்கிற அந்த சிவலிங்கத்தை கூட வெளியில் ஊர்வலமாக கொண்டு வந்து சில பூஜை எல்லாம் பண்ணுவாங்கன்னு சொன்னாங்க. கோவிலுக்கு ஆப்போசிட்டில் ஒரு தெப்பக்கொள்ளை மாதிரி, அதுவுமே பார்க்குறதுக்கு நல்லா இருந்தது. அன்றைக்குமே மழை பெஞ்சிட்டே இருந்தது. ஸோ காலையிலேருந்து இந்த ரெய்னி கூடயே தான் ட்ராவல் பண்ணுற மாதிரி இருந்தது. அந்த கிளைமேட்டுக்கும் அந்த டெம்பிளோட வியூக்குமே பார்க்குறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருந்தது. மகா சிவராத்திரி அப்புறம் தசரா, மெயினாக தசரா டைமில் இந்த கோவில் ரொம்பவே அதோட லுக்கு, அந்த பூஜை பண்ணுறது எல்லாமே வேறு லெவலில் இருக்குன்னே சொன்னாங்க. ஸோ கோவா வந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களோட பீச் அந்த ஸ்பாட்டில் நீங்கள் இந்த கோவிலையுமே நீங்கள் மறக்காமல் ஆட் பண்ணிக்கோங்க. மஸ்ட் விசிட் பிளேஸ்னுமே சொல்லலாம். ரொம்பவே அமைதியாக வித்தியாசமான ஒரு ஆர்கிடெக்சரில் பார்க்குறதுக்கு நல்லா இருந்தது. அவ்வளோதாங்க, இந்த வீடியோதோடு முடிச்சுக்கிறேன். நம்ம நெக்ஸ்ட்டு ஒரு சீரீஸில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.